எம்எல்ஏ நல்ல விலைக்கு போறாங்க. 35 கோடியில இருந்து 50 கோடி வரையும் எம்எல்ஏவுக்கு விழ போகுது. இன்னைக்கு எம்எல்ஏ வியாபாரம் தான் கோடி கட்டி பறக்குது. எவ்வளவு ஊழல் செய்திருந்தாலும் பரவாயில்ல, வாங்கிக்கிறோம். தூய சக்தியாக மாற்றும் மிஷன் எங்களிடம் உள்ளது. நாட்டுக்கு பிரயோஜனம் இல்லாத, கட்சிக்கும் பிரயோஜனம் இல்லாத எம்எல்ஏவை நாங்க வாங்கிக்கிறோம். நாங்க போற பஸ் ஆக்சிடென்ட் ஆகி மொத்த பேரும் செத்துறணுமா? எங்க குடும்பத்துக்கு எங்க பாடி கூட கிடைக்க கூடாதா? அப்படியே போற வழியில உங்க பஸ் ஆக்சிடென்ட் ஆகி செத்துருங்க, மொத்த பேரும் செத்துருங்க. ஒருத்தனுக்கும் அவன் வீட்டுல உங்க உடம்பு கூட கிடைக்க கூடாது, மொத்த பேரும் செத்துருங்க. என்ன இன்னைக்கு ரொம்ப நல்ல மூட்ல இருக்கிற போல இருக்கு. அப்படி முழுங்காத, புடுங்கி தள்ளிடும். புடுங்கி தள்ளுமா? வந்து 2 மாதம் தான் அதுக்குள்ள இவ்வளவு பெரிய ஊழலா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு அந்த ஊழலின் வடிவம் இருக்கு. சமீபத்துல தமிழ்நாடு முழுக்க அரசு வழக்கறிஞர்கள் நியமனம் நடந்துச்சு. இது முழுக்க முழுக்க தாவைக்கவிட மாவட்ட செயலாளர்கள் பரிந்துரையின் பேர்ல போடப்பட்ட பதிவுகளா? I think you are a man of destiny. திருப்பத்தூர் பார்த்து நினைக்கிறேன், ஒரு ஆளு அந்த வெளியாகக்கூடிய பட்டியல் இருக்குல்ல, லீக் ஆகக்கூடிய பட்டியல்ல இன்னுடைய நபர் தலைமை வழக்கறிஞர், அவர் மீது 6 கடத்தல் கேஸ் இருக்கு, 6 திருடின கேஸ். அது சிசிடிவில மாட்டிருக்காரு. சூப்பர்ல, 6 திருடினவே சிசிடிவில மாட்டினவே தலைமை வழக்கறிஞர். நீ எந்த லட்சத்துல ஆட்சி நடத்துவ? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். சரி, ஃபீல் பண்ணாத. ஆடு திருடிய வழக்கில் குற்றவாளி தற்போது அரசு தரப்பு வழக்கறிஞராக நியமிக்கப்பட்டிருப்பது அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி இருக்கிறது. மரவட்ட மாதிரி உனக்கு மசால் வட்ட சைஸ்ல எங்கேயோ ஒரு மச்சம் இருக்குடா. இதுக்காக 25 லட்சம் முதல் 1 கோடி ரூபாய் வரைக்கும் ரேட் நிர்ணயிக்கப்பட்டு ஒட்டுமொத்த மாவட்ட செயலாளர்களுக்கும் சுமார் 80 கோடி ரூபாய் வரைக்கும் கல்லா கட்டி இருக்காங்களாம். இந்த சீன் ரொம்ப டச்சிங்கா இருக்கு. திரும்பவும் பார்க்கணும் போல இருக்குங்க. அம்மா ஆபரேட்டர், எஸ் இந்த சீன் இன்னொரு வாட்டி போடுமா? தலைமை வழக்கறிஞர் இல்லையா, அவருக்கு கூட ஒரு 50 லட்சம் வாங்கி வச்சுக்கவேன், அதுவே அசால்ட்டா ஒரு 50 கோடி தாண்டி. டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஸ்பெஷல் வழக்கறிஞர் போடணும் இல்லையா, அவருக்கு 1 கோடி வாங்கி வச்சுக்கவேன், அது ஒரு 80 கோடி போயிடும். சராசரியா சொல்றேன், 120 கோடிக்கு மேல நடந்திருக்கும். நீ எல்லாம் ஒரு மனுஷன். வேலு பார்த்து பேசியா, நான் ஒரு நாட்டாம. அதுக்கு நீ காலை நீட்டாம இருந்திருக்கணும். இந்த வசூல் வேட்டையில மாவட்ட செயலாளர்களா இருக்கிற மந்திரிகளும் அடக்கமா. சில மாவட்டங்கள்ல மாவட்ட செயலாளர்களும் எம்எல்ஏக்களும் கூட்டு சேர்ந்து பரிந்துரை செஞ்சு பணத்தை பிரிச்சுக்கிட்டாங்களாம். இப்படி பழி வாங்குற ஹீரோ நான் பார்த்ததே இல்லப்பா. நல்லா வாங்குற பழி. சரி, இது எல்லாமே யார் தயவு நடந்துச்சு, அந்த ஆள் தான் ஜெயிக்கும். அது வேற யாரு கிடையாது, புஷியானது தான். என்னுடைய மாவட்ட செயலாளர் அவங்க உத்தரவு கொடுத்ததா ஒரு செய்தி. இவர் சொல்லி லஞ்சம் வாங்கினா இல்ல சொல்லாம லஞ்சம் வாங்கினது சேர்ந்தா அப்ப மர்மமே. அப்படி சொல்லி வாங்கினா புஷியான ஜெயிலுக்கு போகணும், சொல்லாம வாங்கினா இது எல்லாமே சட்டவிதியா நடவடிக்கை. 2 தான். மச்சான், யாரும் பார்க்கல. இங்க 200 பேர் யாரும் பார்க்கல வச்சு. கரூர்ல இறந்து போன 41 குடும்பங்களுக்கு முதலமைச்சர் அவர்கள் அரசாங்க பணி வழங்க போறாங்களாம். ஊரா முட்டை நெய்யில ஸ்வீட் செய்யக்கூடாது சார். படிக்காது காட்டாம் புத்தி காமிச்சிட்டியா? அதெல்லாம் சொல்றது ஒழுங்கா படிக்கணும்னு. இனிமே படிப்பியா? அவன் இங்க நீட் எக்ஸாம் எழுதி ஃபெயில் ஆகி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதி 1 மார்க்ல 2 பார் குறைஞ்சு மண்டை காய படிச்சு உசுர விட்டுட்டு இருக்காங்க. ஃபெயில் ஆயிட்டாங்கன்னா செத்து போறாங்க. எதுக்காக சார்? அரசாங்க வேலைக்காக வேண்டிதான். புரியுற மாதிரி சொல்லுங்க சார். புரியலையா தம்பி? அவன் இங்க நீட் எக்ஸாம் எழுதி ஃபெயில் ஆகி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதி 1 மார்க்ல 2 பார் குறைஞ்சு மண்டை காய படிச்சு உசுர விட்டுட்டு இருக்காங்க. நீங்க கரூருக்கு வரும்போது ஒரு அரசாங்க தலைவர் கூட கிடையாது, பிரச்சாரத்துக்கு வந்தீங்க, ஒரு ஆக்டரா வந்தீங்க. அவங்கெல்லாம் ஒரு ரசிகரா ஒரு விஜய பார்க்கணும் அப்படிங்கிற ஆசையில இறந்து போனாங்க. நீங்க ஏதாவது பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா உங்க சொந்த காசுல எடுத்து கொடுங்க. இது எங்களோட காசு சார், அரசாங்க காசு, பொதுமக்களோட காசு. நீங்க தனிப்பட்ட முறையில முடிவெடுக்கிறதுக்கு இது உங்க வீட்டு குடும்ப பிரச்சனை கிடையாது சார், நாட்டு பிரச்சனை. என்ன கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு. கமிஷனருக்குலாம் நான் 10 மணிக்கெல்லாம் மெசேஜ் போடுவேன். சார் இந்த இடத்துல லைட் எரியல அப்படின்னு சொல்லி 10 மணிக்கெல்லாம் மெசேஜ் போட்டு அவரை போய் நான் அங்க வேலை பார்க்க வைப்பேன். இந்த மாற்றங்கள்லாம் அவங்களுக்கு வித்தியாசமா இருக்கு. இன்னும் எங்களை பைத்தியக்காரனவே நினைக்கிற. தமிழ்ல ஒரு அழகான பழமொழி சொல்லுவாங்க, கேட்கிறவன் கேனப்பயனா இருந்தா ஹெலிகாப்டர் ஓட்டும் அப்படின்னு. மிஷின் போஸ்ட்ன்றது எவ்வளோ பெரிய போஸ்ட்டு. அதுக்கு இவங்க 10 மணிக்கு மெசேஜ் போடுவாங்களாம். அவங்க பார்த்துட்டு லைட்டை போய் ஆஃப் பண்ணிடுவாங்களாம். உன்னை அசிங்கப்படுத்துறதுக்கு 6 நாள் அரசாங்க லீவே உள்ளாம் போல. அவ்வளோ பெரிய அகாடா நீ. 500 மீட்டர்ல வீடுங்களா இருக்க கூடாதுன்றீங்க. அப்ப பின்னாடி கொஞ்சம் திரும்பி பாருங்க. அபார்ட்மெண்ட் இருக்கு, குட்டிக்குள்ள இருக்குங்க. அது கேட்டா சர்வே நம்பர் வேறன்றாங்க. எப்படிங்க மாறும்? காசு வச்சிருந்தா மாறிடும்ல. ஒரு நியாயம் வேணாமாடா? ஓம் காளி பத்திரகாளி அதிகமா பேசினா செருப்பால் அடிப்பண்டா. ஓம் காளி, பத்திரகாளி, தாவேக்கால இருக்கவங்க பாலியல் குற்றவாளி இப்படி சொன்னா ஒத்துப்பீங்களா சார்?
யார் சார் ஓட்டுறது? பிரஸ்ஸை பார்த்து ஓட்டுறது யாரு சார்? 6 மணிக்கு மேல ஆனா பொட்டு மாமா காணும் சார் தமிழ்நாட்டுல. சனி ஞாயிறானா சுத்தமா காணும். கதை கேட்க தேவையில்ல, ஆட தேவையில்ல, பாட தேவையில்ல, வயசாகி போயிடுச்சு, வேலை செய்ய முடியாம ஒளிஞ்சுக்கிட்டு சிஎம் பதவியில் உட்காந்துட்டு இருக்காரு பொட்டு மாமா அவர்கள். புரட்சி தலைவர் அவர்களுக்கு என்ன நேர்ந்தது? புரட்சி தலைவர் அவர்களுக்கு என்ன நேர்ந்தது? அவங்களுக்கு என்ன நேர்ந்ததுங்கிறது இருக்கட்டும், அவங்களால மற்றவங்களுக்கு என்ன நேர்ந்ததுன்னு தெரியுமா உங்களுக்கு? ஷூட்டிங்கில் 16 வயசில் ஹீரோயின் 17 வயசில் ஹீரோயினை கமிட் பண்ணாங்கனாக்கா தூக்கிட்டு போடுவாப்லையா. தூக்கிட்டு போகிறதுனா என்ன உங்களுக்கு பொருள்னு புரியும். அவங்க அப்படியே லிட்டலாக அந்த வார்த்தையை பயன்படுத்திருக்காங்க. எம்ஜிஆர் தூக்கிட்டு போடுவார். ஒரு தடவை கொடைக்கானலில் ஷூட்டிங் இருக்கும்பொழுது இப்படி தான் காலையில் எல்லாம் ரெடியாகி 7 மணிக்கெல்லாம் ரெடியாக உட்காந்துருக்கோம். ஹீரோயின் வரல, ஏன் வரலன்னு கேட்டோம்னாக்கா எம்ஜிஆர் தூக்கிட்டு போட்டாருட்டாங்க. அப்புறம் ஷூட்டிங்கே நடக்கல அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி 100 சமயம் ஜெய்சங்கரும் ஜெயலலிதாவும் ஒரு படத்தில் நடிக்கிறாங்க. 2 பேரும் நல்லா இங்கிலீஷ் பேசுவோம், உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இதை யாரோ போய் எம்ஜிஆர் சொன்னோன்னே எம்ஜிஆர் வீட்டில் இருந்த எம்ஜிஆர் அங்கே இருந்து அந்த சுடாத துப்பாக்கி எடுத்து போட்டு இல்லாத குண்டை இருக்குன்னு சொல்லி உள்ளே தள்ளி விட்டு துப்பாக்கி குண்டை எடுத்துகிட்டு வந்து ஜெய்சங்கர் அவர்களை சுடுவதற்கு துப்பாக்கியோடு வீட்டுக்கு வந்தவர் தான் எம்ஜிஆர் அவர்கள். பேட்டரியே நிக்காத மொபைலுக்கு சரி, அதை நம்ம சொல்கிறத விட குட்டி பத்மினின்னு எம்ஜிஆர் அவர்கள் கூட பழகினவங்க, அவங்களுக்கு தெரிஞ்சவங்களே இருக்காங்க. ராமண்ணா அப்படின்னு ஒரு டைரக்டருடைய படத்தில் நீ அந்த படம் பேர், அதில் ஜெயலலிதாக்காவும் ஜெய்சங்கர் அங்கிளும் ஒன்றா ஆக்ட் பண்ணுறாங்க. ஜெயலலிதாக்காவுக்கு இங்கிலீஷ் யாராவது நல்லா பேசினா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஜெய்சங்கர் அங்கிளும் நல்லா பேச அவங்க 2 பேருக்குள்ளே ஒரு நல்ல நட்பு வந்து உருவாகுது. 2 பேருக்குள்ளே வந்து அந்த அவங்களுடைய பழகிறதுல வந்து ஒரு சந்தோஷம் தெரியுது. இது எப்படியோ ஒரு கிசுகிசுவாக போய் புரட்சி தலைவர் அவர்களுடைய காது வரைக்கும் போயிடுது. அவ்வளவுதான். ஒரு நாள் வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு துப்பாக்கி எடுத்துக்கிட்டு ஜெய்சங்கர் அங்கிள் ஜெயலலிதாக்கா வீட்டில் இருக்கிறதா நினச்சிக்கிட்டு துப்பாக்கி எடுத்துக்கிட்டு சுட வந்துடுறாரு. ஆனால் அந்த வீட்டில் அப்போ ஜெய்சங்கர் அங்கிள் நல்ல வேலை இல்லை. இருந்திருந்தா அன்னைக்கு ஜெய்சங்கர் அங்கிள் அவர் சுட்டிருந்தாலும் சுட்டிருப்பார். அவ்வளோ பெரிய காமெடி இல்லை இது. உங்க அப்பா இங்கதான் இருப்பாருன்னு சொன்னாங்க, அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். எங்க உங்க அப்பாவையா காணோம்? தகுதியற்றவர்களுக்கு ஒரு பெரிய பதவி கிடைத்தால் அதை அதில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது கூட புரியாமல் மிகவும் அருவருக்கத்தக்க வகையில் நடந்து கொண்டிருப்பதை பார்க்கும்போது வருத்தப்படுகிறேன். உள்ளபடியே அதற்காக வருத்தப்படுகிறேன், வெட்கப்படுகிறேன். சினிமா தொழில் என்னாச்சு பாருங்க. ரெட் ஜெயின் கம்பெனி ஏதாச்சும் படத்தை ரிலீஸ் பண்ணுதா? பண்ண முடியாது. 5 வருஷத்துல பண்ண சொல்லுங்க பாப்போம். என்ன கருப்பு பணம் கிடையாது. போடா என்ன விஜய் சார் சீக்கிரம் வரல, என்ன பிரச்சனை? பொதுவாக ஷூட்டிங்க்கு டைமுக்கு போறாரு சார். மக்களை சந்திக்கணும் போது ஏன் லேட்டாக வர்றாரு? யாருன்னா கேட்டிங்களா? ரசிகர்கள் நீங்கள் உங்களுக்கு சந்தோஷமா? உங்களுக்கு பிடிச்ச தலைவர் 8 மணி நேரம் லேட்டாக வரவரெல்லாம் கால் வலிக்க, அப்போ உங்களுக்கு 8 மணி நேரம் காக்கிறது ஒரு பிரச்சனை இல்லையா? இப்போ நான் கொடுக்குறேன்டா ட்விஸ்ட். இப்போ ஒரு காதலி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்காக வந்து இது வந்து ஒரு நல்ல மனநிலை. இந்த மனநிலையை நான் வரவேற்கிறேன். அதற்கு உண்டான சாதகம் பாதகம் அவங்கள சாரும். டேய், நீ நல்லா இருக்க மாட்டடா, நல்லாவே இருக்க மாட்டடா, நாசமா போனவன். நம்ம ஆட்சிக்கு வந்த அடுத்த நிமிஷம் என்ன செய்ய போறேன்னு சொல்றேன். ரொம்ப அராஜகம் பண்றாங்க. எங்க அம்மா 90 வயசுக்காரி கூட நான் விஜய் சாருக்கு போடுமா, அந்த ஒரு தாட்டு வாய்ப்பு கொடுக்கல அப்படின்னு சொன்னவளே நானு. இந்த தட்டிக்காக போன பெரியவரையும் அடிக்கிறாங்க, கல்லால் அடிக்கிறாங்க. கூட்டத்துல பச்சை சட்டக்காரன் எஸ்கேப் ஆகுறான், போனா ரத்தம் கட்டிச்சான். எனக்கு வந்து எந்த ஆதரவுமே கிடையாது. எனக்கு எங்க வீட்டுக்காரர் கிடையாது. என் பையன் வந்து 20 வயசு பையன். நான் உழைச்சாதான் சாப்பாடு. இப்படி எல்லாம் ஒரு பேரூர் காலத்துல சதீசாமா தாவேக்காவுல நாங்களும் தான் தாவேக்காவுக்கு போட்டங்க. இது யாருகிட்ட சொல்லி அழுக முடியும்? நானு உள்ளுக்குள்ள உறுத்தல பொறம்போக்கு அப்படின்னு உங்க மனசாட்சி உங்களை பார்த்து கேள்வி கேட்காத மிஸ்டர் பார்த்தசாரதி. முதல்வர் விஜய் நடத்துகிற இந்த அரசுக்கு எதிர்த்தரப்பிலே இருந்து வருகிற கணைகளை தடுக்கின்ற கவசமாக கேடயமாக மறுமலர்ச்சி திமுக இருக்கும். என் புருஷனை தொடணும்னா என்ன தாண்டி தாண்டா தொடணும். தொடுங்கடா பாப்போம்.
அன்னைக்கு கரூர் விவகாரத்துல விஜய் மனசாட்சி இல்லாம ஓடி போனாருன்னு சொன்னீங்களே. அன்னைக்கு விஜய் அவர்கள் கரூருக்கு போகல, அதனால மனசாட்சி இல்லன்னு சொன்னேன். இன்னைக்கு ஆனா அவருக்கு மனசாட்சி இருக்கு. இன்னைக்கு கரூருக்கு போறாரு, அதனால அவருக்கு மனசாட்சி இருக்கு. அன்னைக்கு ஆனா இல்ல. அன்னைக்கு அவருக்கு இல்ல, இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு இருக்கு. அன்னைக்கு இல்ல. அன்னைக்கு இல்ல, இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு இருக்கு. அன்னைக்கு நீங்க திமுக கூட்டணியில இருந்ததனால நீங்க அன்னைக்கு அப்படி பேசுனீங்க. இன்னைக்கு நீங்க தாவேகா கூட்டணியில இருக்கிறதுனால இன்னைக்கு நீங்க இப்படி பேசுறீங்க. உன் பேர் என்ன? நீ வைகோவா இல்ல சைக்கோ? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.